Good morning and happy Sabbath. Good morning and happy Sabbath to all. Before starting the nature talk, let's pray. Dear loving and living Father in heaven, we thank Thee for this wonderful Sabbath day which You have given us, Lord. Thank You, Lord, for helping us all to get together here for Sabbath and worship You, Lord. Lord, now as I'm going to take the nature talk, Lord, not me but You should speak, Lord. Help us to learn something new from this, Lord, and bless us the rest of the hours. We pray in Jesus' name. Amen. நம்மளுக்கு நேச்சர்னாலே வந்து ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது வந்து க்ரியேஷன் இல்லையா? காடோட க்ரியேஷன் வந்து எவ்வளோ வண்டர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து கொஞ்சம் தான் காடோட க்ரியேஷன்னு பார்த்தா, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் அதில் வந்து செலக்ட் பண்ணது என்னென்னா, கார்னை அப்படிங்கிற ஒரு ஃபிஷ்ஷை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். கார்னை ஃபிஷ்ஷு. இந்த ஃபிஷ்ஷை நான் எதுக்கு செலக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தா, ஃபிஷ்ஷுன்னொடனே உங்களுக்குலாம் ஞாபகம் வர்றது என்னது? ஃபிஷ் என்ன பண்ணும்? ஸ்விம் பண்ணும், வாட்டரில் ஸ்விம் பண்ணணும்னு நம்மளுக்குலாம் தெரியும். பட் இந்த ஃபிஷ்ஷு வந்து பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். கார்னை ஃபிஷ்ஷுக்கு வந்து இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தோன்னா ஃப்ளையிங் ஃபிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். இது வந்து 3 விஷயத்த பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். கார்னை ஃபிஷ் வந்து கேன் ஸ்விம் இன் வாட்டர், வாக்ஸ் ஆன் லேண்ட் அண்ட் ஃப்ளைஸ் இன் த ஸ்கை. ஸோ 3 விஷயத்த வந்து இந்த கார்னை ஃபிஷ் பண்ணும் அப்படின்னு நான் வந்து ரீட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்து நம்மலாம் படித்தது வந்து கார்னை ஃபிஷ், ஃபிஷ்ஷுனாலே வந்து அது ஸ்விம் பண்ணுன்ட்டு. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ஃபிஷ்ஷு வந்து எங்கே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, கோரமண்டல் கோஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு, அங்கே வந்து நம்ம இந்த ஃபிஷ்ஷை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு கேன் கார்னை ஃபிஷ் வாக். நான் சொன்னதுக்கப்புறம் கூட உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. என்னென்னா, அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு பெரிய டெயில் இருக்கும் பின்னாடி. அந்த டெயிலை வச்சு தான் அது பேலன்ஸ் பண்ணி என்ன பண்ணோன்னா தரையில் வந்து அது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இதுக்கு வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரிஸ்டிக் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோன்னா, அதோட டெயில்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா அன்ஈவன்லி ஃபோக்டாக இருக்கும்னு பார்க்குறோம். ஸோ ஒன்றுக்கு ஒன்று வந்து வித்தியாசமாக இருக்கும். அதோட டாப் லோப் வந்து ரொம்ப ஷார்ட்டராக இருக்கும் பாட்டம் லோபை விட அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து அப் டு 18 இன்ச்சஸ் வந்து இதால் ஃப்ளை பண்ண முடியும். ஆனால் ஆவரேஜாக வந்து இது 7 to 12 இன்ச்சஸ் வந்து ஃப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுதான் இந்த கார்னை ஃபிஷ்ஷோட கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த ஃபிஷ்னால் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஃபிஷ்ஷை வந்து பைபிளில் வந்து காட் என்னன்னு சிம்பிளைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோன்னா ப்ரொவிஷன் அண்ட் அபண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ப்ரொவிஷன் அண்ட் அபண்டன்ஸ்னோடனே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது வந்து காட் வந்து 5000 பீப்புளுக்கு வந்து ஃபிஷ் அண்ட் ப்ரெட்டை வச்சு ஃபீட் பண்ணாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ஃபிஷ்ஷு மூலமாக நம்ம கற்றுக்கிற ஒரு லெசன் என்னென்னா அபண்டன்ஸ். காட் வந்து எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிகமான பிளெஸ்ஸிங்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்த்தோன்னா டிசைபிள்ஷிப் அண்ட் இவாஞ்சலிசம். காட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவங்க டிசைபிள்ஸ் கிட்ட I'll make you fishers of men. ஸோ நீங்கள் இனிமேல் வந்து மீன் பிடிக்காதீங்க, நான் உங்களை வந்து மனுஷங்களை வந்து பிடிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காட் சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம செகண்ட் பாயிண்ட்டாக பார்க்கலாம். தேர்ட் பார்த்தோன்னா ஏர்லி கிறிஸ்டியன் சிம்பிள் வந்து இக்தீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃபிஷ்ஷிங் பண்ணியிருப்பாங்க, பட் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிஷ் கூட கிடச்சிருக்காது. ஆனால் காலையில் வந்து காட் அவங்கள அந்த வழியில் பார்த்துட்டு நீங்கள் வந்து திரும்பவும் போய் அந்த நெட்டை உள்ளே போடுங்க, உங்களுக்கு மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு யாராவது இருந்திருந்தால் இவங்க என்னப்பா இதை முட்டாள்தனமாக பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பட் பீட்டர் வந்து சந்தேகப்படாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போய் திரும்பவும் ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்காண்டி நெட்டை உள்ளே போடுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அவங்க நினச்சதை விட அதிகமான ஃபிஷ்ஷஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கிளீன்சிங் அண்ட் ரினியூவல் அப்படின்னு பார்க்குறோம். வாட்டர் வந்து ஆஃபன் வந்து நம்ம பார்த்தோன்னா தண்ணியில் வந்து ஃபிஷ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி தான் நம்மளை வந்து காட் என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணியில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா பேப்டிசம் கொடுத்து நம்மளுக்கு ஒரு புது லைஃப்பை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காட் வந்து நம்மளை எப்படி இந்த ஃபிஷர்ஸ் கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஹியூமனிட்டிஸ் நீட் ஃபார் கைடன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஜீசஸ் வந்து நம்மளை என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களை வந்து ஃபிஷர்ஸ் ஆஃப் மென்னாக ஆக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கிறிஸ்டியன்ஸாக வந்து நம்மளுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, காடை பற்றி வந்து மற்றவங்க கிட்ட சொல்லி அவங்கள வந்து காடுக்குள்ளே வந்து நம்ம கூட்டிகிட்டு வர்றது அப்படின்னு பார்க்குறோம். செகண்ட் பார்த்தோன்னா இந்த ஓஷனை வந்து காட் வந்து வேர்ல்டோட
கம்பேர் பண்ணுறாங்க. இந்த ஓஷனில் வந்து ஓஷன் எப்படி இருக்கும்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ரொம்ப பெருசாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த வேர்ல்டும் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த வேர்ல்டில் இருக்கிற நம்ம எல்லாருமே வந்து என்னன்னா இப்போ ஃபிஷர்ஸ் ஆஃப் மென். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா மற்றவங்க காடை பற்றி தெரியாமல் இருக்கிறவங்கள போய் நம்ம இந்த உலகத்தில் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து நம்ம காடை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா த நெட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். காட் வந்து அந்த ஃபிஷ்ஷஸை வந்து நீங்கள் பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு காட் சொல்லலை. அதில் குட் எது பேட் எது அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட்டாக பார்க்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா டிபெண்டன்ஸ் ஆன் காட்ஸ் ப்ரொவிஷன். இப்போ ஃபிஷ்ஷஸ் வந்து இப்போ சுஸ்டியை நம்பியோ இல்லை மற்ற யாரையும் நம்பி இருக்காது. ஃபிஷ்ஷஸ் வந்து யாரை நம்பி இருக்குன்னு பார்த்தோன்னா அந்த ஆக்வாட்டிக் என்விரான்மெண்ட், தண்ணியை நம்பி, அந்த ஓஷன் அதை நம்பி தான் அந்த ஃபிஷ்ஷஸ் இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணணும்னா நம்ம லைஃப்பில் செய்கிற ஒரு காரியத்துக்குமே வந்து நம்ம காட் மேலே டிபெண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு காட் ஆர் கேப்சர்ட் பை டெம்டேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் லைக் இந்த உலகத்தில் எவ்வளோ டெம்டேஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ இது இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த ஃபிஷ்ஷஸ் வந்து இப்போ ஒரு நல்ல நெட்டில் விழுந்துச்சுன்னா ஓகே, அதே அது வந்து ஏதாவது ஒரு க்ரூவலான நெட்டில் வந்து அது மாட்டிக்கிச்சுன்னா அதுக்கு வந்து டெத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிற மாதிரியே நம்மளும் வந்து இன்றைக்கி இந்த க்ரூவலான வேர்ல்டில், இந்த ஈவில் டைம்ஸில் நம்ம கெட்ட காரியத்துக்குள்ளே போயிட்டோன்னா அதுலேருந்து வெளியே வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்தோன்னா த கால் டு மல்டிப்ளை. ஸோ காட் வந்து ஃபிஷ்ஷஸை என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீன்ஸ் நம்மளை வந்து காட் என்ன ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஐ மல்டிப்ளை யூ அண்ட் ஐ மேக் யூ டு பி ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபிஷ்ஷஸை எப்படி காட் வந்து அதிகமாக மல்டிப்ளை பண்ணுறாங்களோ அதே மாதிரி வந்து நம்மளையும் வந்து மல்டிப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்குறோம். லாஸ்ட்டில் பார்த்தோன்னா ஃபிஷ் வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் ஃபேத். ஸோ காட் வந்து இந்த காலத்தில் நம்ம பிலீவர்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னென்னா சஸ்டெய்னிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் காட் ஸ்பிரிச்சுவல் சஸ்டெனன்ஸ். காட் வந்து எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து அதிகமாக கொடுப்பாங்க. பட் நம்மளுக்கு என்ன இருக்கணும்னா ஒரு ஃபேத் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து நான் ரீட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு கொஞ்சம் விஷயத்தை நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இதுலேருந்து என்ன கற்றுக்குறோன்னா காடால் முடியாதது எதுவுமே கிடையாது. ஃபிஷ்ஷை பறக்க வச்சுருக்காங்க, தரையில் நடக்க வச்சுருக்காங்கன்னா நம்மளை வச்சும் காடு இன்னும் நிறைய மிராக்குலஸ் திங்ஸ் பண்ணுவாங்க. பட் வி ஷுட் ஹேவ் ஃபேத் அண்ட் நம்ம வந்து அதுக்காண்டி வெயிட் பண்ணணும் அப்படின்னு. ஆமென்.